लक्ष्मीवल्लभारम्भां विहनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्परमगुरुभ्यो नमः। सर्वगुरुभ्यो नमः। विघ्नशमहागुरवे नमः। ஸ்ரீசக்கரம் யூடியூப் சேனல் பக்தர்களுக்கும் மெயின் ப்ளூ வேலூர் சேனல் பக்தர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் மார்கழி மாதத்தினுடைய பெருமையை பற்றி அறிய இருக்கின்றோம். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலே இறைவன் தந்த வரப்பிரசாத்தினாலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியாக திகழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த மார்கழி மாதத்தில் பிரதானம் என்ன அப்படின்னு சொன்னால், அதிகாலை 3 மணிக்கு எழுந்து நகர்வலமாக பஜனை பாடிட்டு வருவாள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆன்மீகம் நாம் வையத்துள் வாழ்வதற்காக நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை கூறியது. அந்த வகையில் இந்த மார்கழி மாதம் முன்பனி காலம்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி பனி பெய்யக்கூடிய காலம், அது முன்பனி காலம். தை மாதம் பிறந்ததுன்னா பின்பனி காலம், சூரிய உதயத்திற்கு பிறகு பனி இருக்கும். அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா காத்தால 6 மணி 7 மணிக்கெல்லாம் பனி இருக்காது, அப்படி இதுவாகிடும். ஆனால் தை மாதம் பிறந்ததுன்னா காத்தால 10 மணி வரைக்கும் பனிமூட்டம் இருக்கும். அதனால தான் முன்பனி பின்பனின்னு பிரித்தாங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த முன்பனி நமக்கு உடம்புக்கு எதுவும் செய்யாது. ஏன்னா சூரிய கதிர்கள் பூமிக்கு வராத காலம், அதனால நமக்கு உடம்புக்கு எதுவும் வராது. சளி தான் பிடிக்கும், மற்றபடி எதுவும் இருக்காது. அந்த சளி கூட எதுக்கான நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த கசடுகள்லாம் வெளில வரத்துக்காகத்தான் இறைவன் கொடுத்த இயற்கை வரப்பிரசாதம். அதே போல் பின்பனி காலத்தில் என்ன ஆகும்னா, அந்த பனி நமக்கு கெடுதலை கொடுக்கக்கூடியது. அதனால் அந்த காலத்தில் வெளியில் சுற்றக்கூடாது அப்படிங்கிற முன்பணியில் சொல்லணும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம தண்ணி வச்சுருப்போம் ஒரு பாட்டிலில், அதை கொண்டு போய் ஃப்ரீசரில் போட்டோம்னா அந்த தண்ணி பனிக்கட்டியாக மாறிடும். அதை எடுத்து திருப்பி நாம் வெளியில் வச்சோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி திருப்பி பழைய தண்ணிக்கு வந்துடும். அதுபோல் நம்ம சரீரத்தில் ஓடக்கூடிய இந்த ரத்தம் திரவ நிலையில் இருக்கிறது. இந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய இந்த இரத்தத்தை திட நிலைக்கு மாற்றணும். அப்படின்னா இந்த பனியில் நாம் நனையணும். பனியில் நனையும் பொழுது இந்த இரத்தம் திரவ நிலையிலிருந்து திட நிலைக்கு மாறிடும். அப்படி திட நிலைக்கு மாறிச்சுன்னா பின்னாடி வர கோடை காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். அப்போ மெல்ட் ஆகும் பொழுது நமக்கு சமச்சீரான அந்த குளிர்தன்மையும் உஷ்ணத்தன்மையும் கிடைக்கும். அப்போ தான் அந்த வெயில் காலத்துலேயே வெயில் தாக்கத்தை நம்ம உடம்பு தாங்கி கொள்ளும். இல்லைன்னா என்னன்னா அங்கங்கே சிறங்கு வரும், சொறி வரும், இதெல்லாம் வரும். அது வராமல் இருக்கணும்னா மார்கழி மாதம் பனியில் நடக்கணும். ஆனால் இன்றைக்கி பல பெற்றோர்கள் தான் குழந்தைய பெரிய ஐஐடியில் சேர்க்கணும், ஒரு இன்ஜினியராக கொண்டு வரணும், டாக்டராக கொண்டு வரணும்னு பாடுபடுறோம். ஆனால் இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் எழுந்து குழந்தை நடக்கணும்னு சொன்னால் என் பையன் 12 மணிக்கு குழந்தைய எழுந்திருக்க மாட்டான் அப்படி சொல்கிறோம். அந்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதுபோல் நம்முடைய சரீரத்துக்கும் வாழ்க்கை முக்கியம். குழந்தை எழுந்திருக்க மாட்டேன்னு சொன்னால் கூட அவனை எழுப்பி அவனுக்கு உண்டான இந்த காரணங்களை சொல்லி நீ பனியில் நனையணும் அப்படின்னு சொல்லணும். அதனால தான் பொம்மநாட்டிகள் கூட வாசலில் கோலம் தெளித்து கோலம் போடுவாங்க இந்த வெடிகால வேலையில். ஆனால் இன்றைக்கெல்லாம் ராத்திரியிலே போட்டுறாங்க. ராத்திரியில் போடக்கூடாது, காலையில் தான் போடணும். காலையில் அந்த பனியில் நனைஞ்சு போடணும். ஆகையினால அப்பேற்பட்டதான மகோன்னதமானது இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் நமக்கு. ஒவ்வொரு காலகட்டமும் இதில் தான் நமக்கு இறைவன் படைச்சிருக்கான். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பஜனை பண்ணிட்டு போகிற பொழுது நம்மளுடைய வயிற்றுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவில் வெளியில் போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பனியில் வாயிலேருந்து புகை போகும். அந்த மாதிரி உள்ளே போகும்பொழுது உள்ள ஆக்சிஜன், நல்ல ஆக்சிஜன் உள்ளே போகும். அப்போ உள்ளேயும் நமக்கு நல்ல இது கிடைக்கிறது. இது காரணத்தினால தான் கால வேளையில் வெடிகாலையில் பஜனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால். அது மட்டும் இல்லாத இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போட சொல்லுவாங்க. ஆண்டாள் நாச்சியார் திருவாய் மலர்ந்துள்ள பொழுது
வெள்ளை நுண்மணல் கொண்டு அரங்கனுக்கு அலங்கரித்தேன் அனங்கதேவா அப்படின்னு சொல்கிறான். அந்த கோலம் போடுற வைபவத்தை ஆண்டாள் நாச்சியார் வெகு அழகாக சொல்லியிருக்கா. ஏன் மார்கழி மாதத்தில் மட்டும் இவ்வளோ கோலத்துக்கு பிரதானம் கொடுக்குறா அப்படின்னு சொன்னால், இந்த மார்கழி மாதத்துல தான் நமக்கு அறுவடை காலம். இந்த முன்னெல்லாம் அறுவடைனுக்கு தனித்தனியாக ஏரியா இருக்காது. அந்த ரோட்லேயே தான், அந்த தெருவிலேயே களம் போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி களம் போட்டு அடிக்கிற பொழுது இப்போல்லாம் நாம் பார்க்குறோம், யாராவது ஒரு வீடு கட்டினான்னா அந்த வீட்டை இடித்து அந்த தெருவில் கொண்டாந்து போட்டுருவா. அது என்னைக்கு முனிசிபாலிட்டிலேருந்து எடுத்துன்னு போகிறாலோ அது வரைக்கும் அந்த தெருவிலேயே கிடக்கும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டேன்னா, 20 அடி ரோடு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஆகி போயிடும். அந்த அளவுக்கு 2 பக்கமும் போட்டு இது பண்ணிடுவான். அது மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொருத்தரும் நெல் அடித்து அப்படியே போட்டு போயிட்டான்னாக்கா என்ன ஆகும், அந்த தெருவு வந்து குறுகி போயிடும். அப்படி குறுகாமல் இருப்பதற்காக அன்னன்னைக்கு அதை கூட்டி நல்லா கோலம் போட்டால் அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி கூட்டுற பொழுது அந்த 20 அடி ரோடு 20 அடியாகவே இருக்கும். அதில் எந்த மாற்றமும் வராது. அதுக்காகத்தான் அந்த வெள்ளை நுண்மணல் கொண்டுன்னு அந்த கோலம் போடுன்னு சொன்னால், பேர்பட்ட மகோன்னதமான இந்த இதில். ஆனால் இன்றைக்கி நிறையா பேர் இதனுடைய இது தெரியாததுனால கோவிலில் நம்ம பெரியவா, அதனால தான் மார்கழி மாதத்தில் உபயம் சொன்னான். உபயம் பெருமாளுக்கு பண்ணணும். அது 2 காரணம். ஆன்மீக ரீதியாக தேவலோகத்தில் இது வந்து நாளினுடைய ஆரம்ப நாள், விடியற் காலை பொழுது. நமக்கு எப்படி விடிகால பொழுதோ அது மாதிரி தேவர்களுக்கு ஒரு வருஷம் ஒரு நாள். அந்த ஒரு வருஷம் ஒரு நாளில் ஆடியிலேருந்து தை மாதம் வரையில் இரவு பொழுது, தையிலேருந்து ஆடி வரைக்கும் பகல் பொழுது, உத்தராயணம் தட்சிணாயனம். அதனால தான் உத்தராயணத்தில் தான் பெரும்பாலும் கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அது பகல் பொழுதில் பண்ணுறதுனால அந்த மாதிரி ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குது. அது மாதிரி இது வந்து வெடியற் காலை பொழுது. இந்த மார்கழி மாதங்கிறது 4:30 நம்ம முகூர்த்தம் மாதிரி. நம்ம எப்படி வெடிகாத்தால் 4:30 எழுந்து நல்ல காரியங்கள் பண்ணால் சுபிட்சமாக இருக்குமோ, அதுபோல் இது வந்து 4:30 அப்படிங்கிற டைம் தேவலோகத்தில். அதனால தான் பூட்டி இருக்கிற கோவிலை கூட திறந்து பூஜை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாத அதை நம்ம பெரியவர்கள்லாம் உபயமாக ஏற்று பண்ணாங்க. ஏன் உபயமாக ஏற்று பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி உபயமாக ஏற்று பண்ணால் அதை வச்சு பையன் கோவிலுக்கு வருவான், அவனுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னான். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், பெரியவாளே உபயம் கொடுத்துட்டு கோவிலுக்கு வரதில்லை. கேட்டால் சாமி நீங்கள் பண்ணிவிடுங்கோ, நாங்கள் பின்னாடி வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாத நல்ல ஆன்மீகம், சுத்தமான ஆன்மீகம் அப்படின்னா, ஆன்மீகம் வந்து சுவாமிக்காக எந்த ஒரு காரியமும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கைக்காக, நமக்காக இறைவன் நம் சிற்றின்பத்தின் மூலமாக நமக்கு வழங்கிய ஒரு வரப்பிரசாதம். இதை பக்தர்கள் அனுபவித்து பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மங்களானி பவந்தோஹோ.